அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் சீரடி பாபா சோதன நிலையத்தின் சார்பாக பரிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அடுப்பில்லாத சமையலில் நிறைய பார்த்துப்பாரோம். அடுப்பில்லாத சமையல், நெருப்பில்லாத சமையல், சிலிண்டர் இல்லாத சமையல், தீ இல்லாத சமையல். இந்த சமையல் 100% இயற்கை உணவு, சாம்பார், ரசம், மோர், பொரிக்கறி, பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம் இதெல்லாம் பார்க்கலாம். அது இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி 28வது ரெசிபி. இந்த ரெசிபியினுடைய இது உருளைக்கிழங்கு பொடிமாஸ். உருளைக்கிழங்கு பொடிமாஸ்னா சூப்பரா இருக்குங்க. எப்படி பார்ப்போமா? உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ, எலுமிச்சை 1, தேங்காய் துருவல் 2 கப், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன், வற்றல் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், பூண்டு 10 பல், இந்துப்பு தேவைக்கேற்ப. உருளைக்கிழங்கு நன்றாக கழுவி தோலுடன் செய்யலாம், தோல் இல்லாமல் செய்யலாம். தோல் நீக்கி புட்டு சீவடி கலந்து பொடியாக அந்த நீளமா பொடி மாசுக்கு எப்படி சீவுமோ அது மாதிரி துருவி எலுமிச்சை சாறில் 2 கப் தண்ணீர் ஊற்றி இந்த துருவலை ஒரு 15 நிமிடங்கள் ஊற வையுங்கள். பின் நன்றாக அலசி கிழங்கை தண்ணீர் போக நன்றாக புழிந்து எடுக்க வேண்டும். இதர சாமான்களுடன் இவைகளை கலந்து அரைத்து கிளறிவிட்டால் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் ரெடி. மருத்துவ குணங்கள்: உடலுக்கு உறுதியை தருகிறது. போசா மெலிந்த உடலினர் உடல் பருப்பதற்கு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பாடி வைக்கும், வெயிட் போடும். வேக வைத்த உருளைக்கிழங்கு வாயு உற்பத்தி செய்யும். பச்சை உருளைக்கிழங்கு அப்படி செய்யாது. குடலில் உள்ள விஷத்தையும் எடுத்துவிடும். இதற்கு அளவு கிடையாது. உங்கள் பசி தீர இந்த உணவை நீங்கள் சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு பொடிமாஸ். மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.